சில குற்றங்கள் சம்பந்தமான விசாரணைகள் ஏன் தாமதமாகவே நடந்து கொண்டிருக்கு, ஏன் குயிக்காக அந்த விசாரணைகளை நடத்த முடியல என்ற கேள்வி பொதுமக்களுக்கு நீண்ட காலமாகவே இருக்கு. கடந்த காலங்களில் நிறைய காரணங்கள் இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்திலையும் கூட ஏன் அதை குயிக்காக முடிக்க முடியாமல் இருக்கு. ஏற்கனவே விசாரணைகள் முடிஞ்சிருக்குன்ற தகவல் வெளிவந்திருந்தது, ஆதாரங்கள் திரட்டப்பட்டிருந்தது. இதுக்கு முதல்ல இருந்த விசாரணை அதிகாரிகள், அதுக்கு பிறகு பதவி நீக்கப்பட்டவர்கள்ட்ட ஆதாரங்கள், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அப்படி இருந்தும் கூட சில சம்பவங்கள் சம்பந்தமான நடவடிக்கைகளை ஏன் குயிக்காக துரிதமாக முன்னெடுக்க முடியாமல் இருக்கின்ற கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கான பதிலாக ஒரு சில செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது, இலங்கையில் இருக்கிற ஊடகங்கள் நேரடியாக சொல்லாத ஒரு விஷயம், ஏன் இந்த விசாரணைகள் எல்லாம் தாமதமாக நடந்து கொண்டிருக்கு என்றதை வெளிப்படுத்துகிற மாதிரியான 2 செய்திகள். அந்த செய்திகள் சொல்கிற செய்தி என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜனாதிபதியை நினைச்சா கூட, ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை நினைச்சா கூட சில விஷயங்களை சாதிக்கவே முடியாது. அது ஏன் எப்படின்றதை பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக தெளிவாக பார்த்துடலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். இலங்கையில் இருக்கிற 3 முக்கியமான நிறுவனங்கள், அதுவும் சாதாரணமான நிறுவனங்கள் கிடையாது, முக்கியமான குற்றங்கள் சம்பந்தமாக விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கிற 3 நிறுவனங்களில் 2 நிறுவனங்கள் ஒரு பக்கமும் இன்னும் நிறுவனம் இன்னும் ஒரு பக்கமும் இருக்கு. இவங்களுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய கருத்து மோதலும் மிகப்பெரிய முரண்பாடான நிலைமையும் இருக்கு. இந்த முரண்பாடு தான் சில சம்பவங்கள் சம்பந்தமான விசாரணைகளை துரிதமாக குயிக்காக முடிக்க முடியாமல் இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் சொல்ல முடியும். ஒரு பக்கம் இருக்கிறது இலங்கையில் இருக்கிற சட்டமா அதிபர் திணைக்களம், இன்னும் ஒரு பக்கம் சிஐடி குற்ற புலனாய்வு திணைக்களம், அதோட சேர்த்து சியபோக்குன்னு சொல்லப்படுற லஞ்ச ஊழல் விசாரணை ஒழிப்பு ஆணைக்குழு. இந்த 2 பேரும் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, சட்டமாதிபர் திணைக்களம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. ஆனால் இந்த 3 நிறுவனங்களும் சேர்ந்தால் மட்டும்தான் சில சம்பவங்கள் சம்பந்தமான விசாரணைகளை துரிதமாக நடத்த முடியும். வழக்கு விசாரணைகள் நீதிமன்றத்தில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டு சாட்சியங்கள் சமர்ப்பிக்கப்பட்டால் ஜட்மெண்ட் நீதிமன்றத்தில் கொடுக்கப்படும். ஆனால் இந்த 3 நிறுவனங்களும் சேர்ந்து செயற்பட வேண்டியது மிக முக்கியமானது. ஆனால் இப்போ வெளிவந்து கொண்டிருக்கிற செய்திகள்ன்றது ஒரு சர்ச்சையை வெளிப்படுத்தி இருக்கு. அதுலேயும் குறிப்பாக இதுக்கு பின்னால் இருக்கிற மறைமுகமான சக்திகள் சம்பந்தமான பல தகவல்களை வெளிப்படுத்துது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கூட ஒரு சந்தர்ப்பத்தில் உரையாற்றும் போது குறிப்பிட்டிருந்தார், அரசாங்கத்தோடையே போராடி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி. சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய சட்டமாதிபர் என்ற பதவி மிக முக்கியமானது. கிட்டத்தட்ட சொல்ல போனா ஜனாதிபதிக்கு ஒப்பான ஒரு அதிகாரம் இருக்கிற பதவின்னு சொல்லியும் சொல்ல முடியும். ஜனாதிபதிக்கான ஆலோசனைகள், அமைச்சரவைக்கான ஆலோசனைகள் சொல்றது, ஒரு சட்டம் இயற்றப்படுது, ஒரு தீர்மானம் அரசாங்கத்தால் எடுக்கப்படுதுன்னு சொன்னா கூட சட்டமாதிபரினுடைய ஆலோசனைன்றது முக்கியமானது. இது சட்டத்துக்கு புறம்பானதா இல்லாட்டி சட்ட ரீதியானதான்னு சொல்லி சட்டமாதிபர் தன்னுடைய ஆலோசனையை பரிந்துரையை சொன்னதுக்கு பிறகுதான் அரசாங்கமா இருந்தா கூட, ஜனாதிபதியா இருந்தா கூட சில தீர்மானங்களை செயல்படுத்த முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு நபர் தான் இலங்கையினுடைய சட்டமாதிபர். அந்த சட்டமாதிபரை ஜனாதிபதி நியமிக்கிறார் சொல்லி சொன்னாலுமே கூட ஜனாதிபதி நேரடியா நியமனம் செய்யறது கிடையாது. முன்ன இருந்தது. அதுக்கு பிறகு அரசியலமைப்பு திருத்தப்பட்டு 19வது அரசியலமைப்பு திருத்தத்தில் சில சுயாதீன நிறுவனங்கள் கொண்டு வரப்பட்டிருந்தது. 20 அது நீக்கப்பட்டு திரும்பி 21வது திருத்தத்திலையும் அது கொண்டு வரப்பட்டிருந்தது. அதுலயும் சட்டமாதிபர் நியமனத்தில் சுயாதீன ஆணைக்குழுவினுடைய பரிந்துரை என்றது மிக முக்கியமானது. ஜனாதிபதி நியமிக்கிறார் என்று சொன்னாலும் கூட ஒரு சுயாதீன நிறுவனமாக இருக்கிற ஆணைக்குழுவினுடைய அனுமதியோடு தான் அந்த நியமனம் செய்யப்படும். அப்போ ஜனாதிபதி நேரடியாக நியமிக்கிறது கிடையாது. ஜனாதிபதி நினைச்சா கூட சட்டமாதிபரை பதவியிலிருந்து நீக்க முடியாது என்றதும் மிக முக்கியமானது. ஜனாதிபதிக்கும் சட்டமாதிபருக்கும் இடையில கூட நேரடியான ஒரு மோதல் ஏற்படுற மாதிரியான செய்திகளையும் கடந்த நாட்களில் நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். அப்படியான ஒரு பவர்ஃபுல்லான நபர் தான் சட்டமாதிபர். இப்ப பதவியில் இருக்கிற சட்டமாதிபர் 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் நியமிக்கப்பட்ட ஒரு நபர். அந்த காலகட்டத்தில் ஜனாதிபதியா இருந்தவர் ரணில் விக்ரமசிங்கவால நியமிக்கப்பட்ட நபர் தான் இப்ப சட்டமா அதிபராக இருக்கிற பாரிந்த ஜாசிங்க. அவர் சம்பந்தமான சில செய்திகள் வெளிவந்திருந்தது. அதையும் போக போக நாங்கள் பார்க்கலாம். இப்படியான ஒரு பின்புலத்தில் தான் இப்ப இந்த 3 நிறுவனங்களுக்கு இடையிலான மோதல் சம்பந்தமான செய்திகள் தொடர்ச்சியாகவே வெளிவந்து கொண்டிருக்கு. ஒன்று, சபாநாயகர் ஒரு ஆலோசனையை கேட்கிறார். ஒரு சர்ச்சை சம்பந்தமான உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லி சபாநாயகர் சட்டமாதிபர் திணைக்களத்திட்ட இல்லாட்டி சட்டமாதிபர்கிட்ட நேரடியாக ஒரு நிலைப்பாடு கேட்டிருந்தார். சியபோக் சொல்லப்படுற ஊழல் விசாரணை ஆணைக்குழு 2 சட்டங்கள் சம்பந்தமா ஒரு நெருக்கடிக்குள்ள சிக்கி இருக்கு. PFMA சொல்லப்படுற பப்ளிக் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் சொல்லப்படுற ஒரு சட்டம் இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் ஆன்டி கரப்ஷன் ஆக்ட் சொல்லப்படுற ஊழலுக்கு எதிரான சட்டமும் இருக்கு. இந்த 2 சட்டங்கள்லையும் 2 வேற சட்டங்கள், 2 சட்டங்களும் வேற கருத்துக்களையும் வேற அறிவுறுத்தல்களையும் கொடுத்து கொண்டிருக்கு. எந்த சட்டத்தை நாங்க பயன்படுத்தணும்னு சொல்லி எங்களுக்கு தெரியாம இருக்கு. இதனால ஒரு ஆலோசனை எங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி சியபோக் சொல்லப்படுற லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கேட்டுக்கொண்டதுக்கு பிறகு சபாநாயகர்
சட்டமாதிபர்கிட்ட கேட்கிறார் எந்த சட்டம் சரியானது சொல்லி. அப்ப அவருடைய நிலைப்பாடு என்று சொன்னா, சட்டமாதிபருடைய நிலைப்பாடு என்று சொன்னா, PFMA என்று சொல்லப்படுற பப்ளிக் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், பொது நிதியியல் முகாமித்துவ சட்டம், தமிழ்ல அது டிரான்ஸ்லேஷன் சரியோ தெரியாது, அந்த சட்டம் தான் இதுக்கு பொருந்தும். மற்ற சட்டத்தின் கீழ் நடவடிக்கைகள் எடுக்க முடியாது என்று சொல்லி சட்டமாதிபர் சொல்றாரு. இன்னும் எளிமையா எல்லாருக்கும் விளங்குற மாதிரி சொல்றதா இருந்தா, மற்ற அரசு நிறுவனங்கள்ல எப்படியான வழிமுறைகளை பின்பற்றி செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுதோ, ஆளணி நியமனமா இருக்க முடியும், பணம் செலவு செய்யப்படுறதா இருக்க முடியும், சம்பளம் தீர்மானிக்கப்பட்டதா இருக்க முடியும், மற்ற அரசு நிறுவனங்கள்ல எந்த நடைமுறை இருக்கோ, இந்த சட்டம் பின்பற்றப்படுதோ, அதே சட்டம் தான் சியபோக் சொல்லப்படுற லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கும் பொருந்தும். இவங்களுக்கு விசேடமான எதுவும் கிடையாது. ஒரு சில நிபந்தனைகள், ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் கூட அதை இந்த சட்டத்துக்கு எதிரான ஒரு விஷயமா பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லி சட்டமாதிபர் ஒரு ஆலோசனையை, ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருக்கிறார். ஆனா சியபோக் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஆன்டி கரப்ஷன் ஆக்டுக்கு கீழே எங்களுக்கான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆளணி நியமனம், அதிகாரிகளுக்கான நியமனம் கொடுக்கிறது, சம்பளத்தை தீர்மானிக்கிறது, செலவுகள் சம்பந்தமா நாங்க தீர்மானிக்க முடியும், திரைசேரியினுடைய சம்மதத்தோட அந்த தீர்மானத்தை எடுக்க முடியும், அவருடைய நிலைப்பாடு பிழையானது என்ற மாதிரி சியபோக்கினுடைய கருத்து வெளிவந்திருக்கு என்ற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு. இந்த தகவல் வெளிப்படுத்துற செய்தி என்னன்னு சொன்னா, சொல்லப்படாத விஷயம் என்னன்னு சொன்னா, சியபோக் சொல்லப்படுற லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கும் சட்டமாதிபருக்கும் இடையிலான ஒரு கருத்து மோதல், இல்லாட்டி ஒரு முரண்பாடான தன்மை. இந்த முரண்பாட்டுக்கு பின்னாலையும் ஒரு காரணம் இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் இருக்கிற சிஐடியை பொறுத்த வரைக்கும், சிஐடிக்கும் சட்டமாதிபருக்கும் இடையில ஒரு நல்ல உறவு கிடையாது என்றதை வெளிப்படுத்துற இன்னும் ஒரு செய்தியும் கூட இன்னைக்கு சண்டே டைம்ஸ்ல வெளிவந்திருந்தது. அந்த செய்திக்கு அமைய சிஐடியினுடைய ஒரு குழு, விசாரணை குழு பிரிட்டனுக்கு, இலங்கையிலிருந்து பிரிட்டனுக்கு பயணம் செய்திருக்கிறாங்க. ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய லண்டன் பயணம் சம்பந்தமா சர்ச்சைகள் உருவாகி இருந்தது. நீதிமன்ற வழக்கு விசாரணை நடத்தப்படுது. வொல்வர்ஹாம்ப்டன் யூனிவர்சிட்டியால் அனுப்பப்பட்டதாக சொல்லப்பட்ட ஒரு இன்விடேஷன் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த இன்விடேஷன் உண்மையானதா பொய்யானதா சொல்லி தேடுறதுக்காகவும் லண்டனுக்கு ரணில் விக்ரமசிங்க பயணம் செய்திருந்த சந்தர்ப்பத்தில் அது ஒரு அரச பயணமா தனிப்பட்ட பயணமான்னு சொல்லி தீர்மானிக்கிறதுக்கும் ஆதாரங்களை திரட்டுறதுக்கும் சிஐடியினுடைய ஒரு விசாரணை குழு இலங்கையிலிருந்து லண்டனுக்கு பயணம் செய்திருக்கு என்ற செய்தி வெளிவந்திருந்தது. இந்த செய்தியில சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் தான், சட்டமாதிபரினுடைய ஆலோசனையை பெறாம, அறிவுறுத்தல் இல்லாம, சட்டமாதிபருக்கு தெரியாம தான் சிஐடி விசாரணை குழு கொழும்புல இருந்து லண்டனுக்கு பயணம் செய்திருக்கின்றது. ஆனா இது வளமைக்கு மாறானது. சாதாரணமா ஒரு சிஐடி விசாரணை நடத்தப்படுது, அதுவும் வெளிநாட்டுக்கு பயணம் செய்யறாங்கன்னு சொன்னா சட்டமாதிபரினுடைய ஆலோசனையும் அனுமதியும் கட்டாயம் தேவையானது. ஆனா இந்த சந்தர்ப்பத்தில் சட்டமாதிபருக்கு அது சொல்லப்படல என்றதையும் இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியிருக்கு. அப்படியா இருந்தா சிஐடிக்கு சட்டமாதிபர் மேல நம்பிக்கை இல்லையா, இல்லாட்டி சொல்ல விரும்பலையா, அப்படி சொல்ல விரும்பாததுக்கான காரணம் என்னன்ற கேள்வியை நோக்கி, அதுக்கான பதிலை நோக்கி நாங்க பயணிக்க வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் சிஐடி சட்டமாதிபரை நம்பாம இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் சியபோக்குன்னு சொல்லப்படுற லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கும் சட்டமாதிபருக்கும் எதிரான ஒரு மோதல் போய்கொண்டிருக்கு. இந்த மோதலுக்கு பின்னால் இருக்கிற காரணம் என்னன்னு சொல்லி நேரடியா சொல்ல முடியாட்டியும் கூட ஊடகங்கள்ல பேசப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை நான் இங்க பதிவு செய்கிறேன். 2 உதாரணங்களை இதுக்காக நாங்க பார்க்க முடியும். இப்ப இருக்கிற சட்டமாதிபர் சம்பந்தமா சட்டமாதிபருக்கு எதிராக விசாரணை நடத்தப்படணும் சொல்லி ஒரு சந்தர்ப்பத்தில் இலங்கையினுடைய சுப்ரீம் கோர்ட், உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தது. சியபோக்குன்னு சொல்லப்படுற லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவும் சிஐடியும் இப்ப இருக்கிற சட்டமாதிபருக்கு எதிராக ஒரு விசாரணையை நடத்தணும் என்றது நீதிமன்றத்தினுடைய உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருந்த ஒரு விஷயம். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீப்பற்றின சம்பவம் யாராலையும் மறக்கவே முடியாது. அந்த சம்பவம் சம்பந்தமா விசாரணைகள் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் உரிய நடைமுறைகளை பின்பற்றாம பிழையான ஒரு தீர்மானத்தை சட்டமாதிபர் எடுத்திருக்கிறார். இந்த தீர்மானத்தை அவர் எதுக்காக எடுத்தார்னு சொல்லி சிஐடி விசாரிக்கணும், சியபோக்கும் விசாரிக்கணும்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருந்தது. இலங்கையில ஒரு வழக்கை பதிவு செய்யறதுக்கான எல்லா சட்ட இயலுமைகளும் இருந்த பின்புலத்திலையும் சிங்கப்பூர்ல போய் சட்டமாதிபர் எதுக்காக ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார், அதுக்கு பின்னால வேற காரணங்கள் இருக்கா, யாருக்காவது உதவி செய்யறது அதனுடைய நோக்கமா இருக்க முடியுமா என்ற அடிப்படையில், அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்படணும் சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தது. அதாவது இப்ப இருக்கிற சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு, சட்டமாதிபருக்கு எதிராக சிஐடியும் சியபோக்கும் விசாரணைகள் நடத்தும் சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. 2வது சம்பவம் லசந்த விக்ரமதுங்க, படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க கொலை சம்பந்தமா
தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற சந்தேக நபர்கள்ல 3 மிக பிரதானமான சந்தேக நபர்களை விடுதலை செய்யறதுக்கான ஒரு தீர்மானம் சட்டமாதிபரால பாரிந்த ஜாசிங்கவால் இப்ப இருக்கிறவரால எடுக்கப்பட்டிருந்தது. அது மிகப்பெரிய சர்ச்சையை வந்து ஏற்படுத்தி இருந்தது. இந்த வருஷ ஆரம்பத்தில் அது சம்பந்தமா அதிகம் செய்திகள் வெளிவந்திருந்தது, அதிகம் பேசப்பட்டிருந்தது. எப்படி அவர் இந்த தீர்மானத்துக்கு எடுத்திருக்க முடியும்? ஏற்கனவே சில ஆதாரங்கள் வெளிவந்திருந்தது. ஆனால் அவங்களை விடுதலை செய்யறதுக்கான ஒரு தீர்மானத்துக்கு அவர் வந்திருக்கிறார், யாரையும் காப்பாற்றுறதுக்கான முயற்சியான்னு சொல்லி பல விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு வெளிநாட்டில் இருக்கிற லசந்த விக்ரமதுங்கவினுடைய மகள் அஹிம்சா விக்ரமதுங்க ஒரு கடிதத்தை இலங்கை அரசாங்கத்துக்கு அனுப்பியிருந்தாங்க. இலங்கையினுடைய இப்போதைய சட்டமாதிபர் அநீதியான ஒரு செயற்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார், யாரையோ பாதுகாக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார், பக்கச்சார்பான செயற்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார், அவர் பதவி விலக்கப்படணும் என்ற ஒரு கோரிக்கையை வந்து லசந்த விக்ரமதுங்கவினுடைய மகள் அஹிம்சா விக்ரமதுங்க முன் வச்சு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தாங்க. அதுக்கு பிறகு பொதுமக்கள் மத்தியிலையும் இது அதிகம் பேசப்பட்டதுக்கு பிறகு சட்டமாதிபர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டிருந்தார். லசந்த விக்ரமதுங்க படுகொலையிலிருந்து வழக்கிலிருந்து சந்தேக நபர்களாக இருக்கிற மிக பிரதானமான சந்தேக நபர்களாக இருக்கிற 3 பேரை விடுதலை செய்வதற்கு சட்டமாதிபர் தீர்மானிக்கிறார். அது சட்டம் சம்பந்தப்பட்ட ஒரு தீர்மானமா சில நேரங்களில் இருக்க முடியும். ஆனால் இந்த மாதிரியான சர்ச்சைகள் எல்லாம் உருவானதுக்கு பிறகு, எல்லாரும் அதை பற்றி கதைக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு அந்த தீர்மானத்தை அவர் எதுக்காக மாற்றிக்கொண்டார் என்ற கேள்விக்கான பதில் இன்றைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அந்த தீர்மானம் சரியா இருக்குமா இருந்தால் சட்டமாதிபர் அந்த தீர்மானத்தை மாற்றி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அந்த தீர்மானம் மாற்றப்பட்டிருந்தது. 2025 இந்த வருஷம் ஜனவரி மாதத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய அதிகாரிகளை கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்துறார். அந்த கூட்டமும் சர்ச்சையான விஷயமா பேசப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்தில் சட்டமாதிபரும் கலந்து கொள்றார். அப்ப முக்கியமான ஒரு சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. பொதுமக்கள் சட்டமாதிபர் திணைக்களம் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை இன்னும் நாங்க கட்டி எழுப்ப வேண்டியிருக்கு. மற்ற நிறுவனங்களோட சேர்ந்து சட்டமாதிபர் திணைக்களமும் ஒத்துழைப்போட செயற்பட வேண்டியது மிக முக்கியமானது என்று சொல்லி சுட்டி காட்டியிருந்தார். இது சாதாரணமான அறிவுரையோ வேண்டுகோளோ கிடையாது. இந்த மாதிரி நான் இதுக்கு முதல்ல சொன்ன சம்பவங்கள் அப்படியான ஒரு பின்புலத்துல தான் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சட்டமாதிபரை கூப்பிட்டு இப்படியான ஒரு ஆலோசனையை கொடுத்திருந்தார். ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு கனெக்டிங் த டாட்ஸ் சொல்லி பார்க்கிற நேரத்தில் இதுக்கு பின்னால் இருக்கிற சில கேள்விகளுக்கு பதில்கள் கிடைக்கும் சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன் சில சம்பவங்கள் சம்பந்தமான விசாரணைகள் துரிதமா குயிக்கா முடிக்கப்படாமல் இருக்குன்னு சொல்லி ஒரு கேள்வி யாருக்காவது வருமா இருந்தா அந்த கேள்விக்கான பதிலா இதை எடுத்துக்கொள்ள முடியும் என்றதான் என்னுடைய நிலைப்பாடு, என்னுடைய பார்வை. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.